subject inside the classroom, outside the classroom, whenever you like. So now we have analyzed two first themes. We are in the process of doing the second theme. Now, in the site, this particular analysis should be made available to the students. ஆசிரியர் சொல்லும் இந்த விஷயங்கள் நீங்கள் மறுபடியும் கேட்கும் அளவில் இது இணையத்தில் இடம்பெற வேண்டும். அட் எ பாட்காஸ்ட். வெளிநாட்டு பல்கலைக்கழகம் எப்படின்னா, ஒரு ஆசிரியர் ஒரு வகுப்பை எடுக்கிறாருன்னா, பிலிம் ஸ்டடீஸ் அவரது கோர்ஸ் அவர் என்ன பண்ண நினைக்கிறார், மாணவர்களுக்கு எந்த விஷயங்களை கொண்டு போக நினைக்கிறார், அந்த கோர்ஸுடைய அப்ஜெக்டிவ்ஸ் தான். அந்த கோர்ஸை பத்தி ரொம்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணவர்கள் எதை படிக்கணும், எதை பார்க்கணும், எதை கேட்கணும். So they would normally use podcast, PODCAST. The lectures of the professors are uploaded and they are available as podcast, PODCAST. இன்றைய அளவில் podcasting is common delivery platform in university. So நான் ரெக்கார்ட் பண்ற இந்த விஷயத்தை இன்னும் 2-3 பேர் உதவி பண்ணணும். அக்மல் உதவி பண்ணணும், பிரதீப் உதவி பண்ணணும். பிரதீப்புடைய ரோல் என்னன்னா, whether I forget or not, he has to record the lecture and give it to Akmal. And another person will take charge of putting it on the website. He will do it, he says. Very good. We need volunteers for this. So that at the end of the semester, you have something available. So this is not a subject in which you are going to be dependent on text. புரியுதா? பாட புத்தகங்களை நம்பி நமது அறிவை விரிவாக்க போவதில்லை. தேர்வு என்பது ஒரு நடைமுறை சிக்கல் தான். பட் ஐ வாண்ட் யூ டு நோ மோர், அப்ரிஷியேட் மோர், லேர்ன் மோர். அதுதான் என்னுடைய அப்ஜெக்டிவ். இந்த குறைந்த ஒரு செமஸ்டர் கால அளவு ஸ்டடீஸ் ஒரு வாழ்க்கை பயணம் இருந்தால்தான் கத்துக்க முடியும். 20-30 வருஷமா இந்த துறையில் நான் என்னை ஒரு மாணவனாக தான் கருதுகிறேன். ஆனா இந்த ஒரு செமஸ்டர்ல எப்படி பல விஷயங்களை சொல்லுவது, அதுல சில உள்நோக்கங்கள் அவருக்கு. இன்னைக்கு எதுக்கு நான் உங்களுக்கு அமெரிக்காவினுடைய பூகோளத்தை பத்தி சொல்லணும்? கண்டிப்பா தெரியணும் இல்லையா? சைனிங் பார்த்து ஒரு ஆய்வு அளவில் ஆய்வு பார்வையோட ஆராய்ச்சி செய்யற மாணவனுக்கு அது தெரியணும். அமெரிக்காவுக்கும் யுஎஸ்ஏக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம் தெரியணும். சோ பல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். We have to learn a lot within this one semester. So my objective is manifold. So பரீட்சை சார்ந்தது அல்ல. So இந்த every semester I experiment different things. This semester I am experimenting this. Okay. So please cooperate. பல விஷயங்கள் நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு புரியாத புதிரா இருக்கலாம். எதுக்கு வாத்தியார் ஒன்ன பேசுறாரு, இன்னொன்னுக்கு போறாரு. பட் அட் எண்ட் ஆஃப் த செமஸ்டர் நான் பேசிய விஷயங்களை நீங்கள் ஒரு போர்வையாக ரீகலெக்ட் பண்ண முடியும் என்றால் நீங்கள் என்னுடன் நடந்து வரீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா நான் தனியா தான் போயிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஓகே, பயணம் என்பது தனி நடையாக இருக்கக்கூடாது என்பது எனது அபிப்பிராயம். பயணத்தில் நமக்கு 2 பேர் தேவை. ஒரு நல்ல ஆசிரியனுக்கு ஒரு நல்ல மாணவன் தேவை. அந்த நல்ல ஆசிரியனுக்கு ஒரு நல்ல குருமார் தேவை. நான் பார்க்காத சில மனிதர்கள் எனக்கு என்னுடைய பயணத்தில் வழிகாட்டுபவர்கள். அதுல ஒரு நபர் இருக்குன்னு வச்சுங்க. நாம் பேசும் நபர்கள் எல்லாமே பயண வழிகாட்டுகிறது. அது மாத்திரம் போதாது, என் கூட யாருன்னா வரணும். அடுத்த தலைமுறையாளர்கள், அதுக்கு நீங்க தேவை. ஓகே, while I am taking a journey with Kubrick every time, I need somebody like you. Okay, that makes the journey meaningful. பயணம் என்பது தனி நடையாக இருக்கக்கூடாது. அறிவார்ந்த பயணம் என்பது தனி நடையாக இருக்கக்கூடாது. அதில் மானசீகமாக நாம் ஒருவரை வழிகாட்டியாக தேர்ந்தெடுக்க வேண்டும். அவர் நம்மோடு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அவரது சில வார்த்தைகள் நம்மை கட்டுப்படுத்த வேண்டும். Few words of that person should guide us, inspire us. எதுக்காக ஒரு மனுஷன் இந்த படத்தை எடுக்கணும்? ரொம்ப பேர் சண்டை போட்டாங்க. ஹாலிவுட்ல ஒரு கன்வென்ஷன் என்னன்னா, நமக்கு இல்லாத கன்வென்ஷன். அடிக்கடி நான் விமர்சனத்துக்கு உள்ளாக்க விரும்புவது, நீங்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பது என்னன்னா, வாட்டர் ரூம்ல உட்காந்து கதை எழுதுவது. அந்த கன்வென்ஷன் அங்க கிடையாது. அங்க என்ன கன்வென்ஷன்னா, ஆல்ரெடி சண்டைக்கு வந்த, மக்களை கவர்ந்த,
முதல் தர படைப்பாக கருதப்படுகின்ற விஷயத்தை தான் கதையாக பார்ப்பார். ஒரு பெரிய நாவலிஸ்ட் எழுதிய ஒர்க், பெரிய ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் எழுதிய ஒர்க், ஒரு பெரிய பொயட் எழுதிய ஒர்க், இதுதான் திரைக்கதையாகும், திரைப்படமாகும். ஷைனிங் எந்த தளத்திலிருந்து வருதுன்னா அதே தளத்திலிருந்து தான். இட் வாஸ் a well-known novel by one of the most well-known horror genre writers. அவரது பெயர் ஸ்டீஃபன் கிங்கின் பெயர். அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவ மதத்துக்கு பைபிள் போல, இந்து மதத்துக்கு வேதம் போல, புத்த மதத்துக்கு புத்தர் சொன்னது போல ஹாரர்னாவே மேற்கத்திய உலகில் ஸ்டீஃபன் கிங் தான். அவர்தான் கிங். அந்த வகையறாவை பொறுத்த அளவில், அதாவது அந்த வகையான பிக்ஷனை பொறுத்த அளவில், அந்த வகையான நாவலை பொறுத்த அளவில் ஸ்டீஃபன் கிங் தான் பெஞ்ச் மார்க். ஸ்டீஃபன் கிங் தான் ஹாரர் நாவலுடைய பிதாமகன். அவர் தான் கடவுள். அவருக்கு அப்புறமும் கிடையாது, அவருக்கு முன்னாலேயும் கிடையாது என்று அந்த அளவில் மதிக்கப்படுகிறார். அப்போ அவரது நாவலை கியூபிரிக்கினுடைய நண்பர் இன்னொரு ஸ்டுடியோல இருக்காரு, அவர் கியூபிரிக்கு அனுப்புறார், இதை பண்ணலாமா. கியூபிரிக் அதை பண்ணறார், முடிச்சிடறார். ஸ்டீஃபன் கிங் அதை பாக்குறார், கையா தக்கான்னு குதிக்கிறார். ஸ்டீஃபன் கிங் கியூபிரிக்க கண்டபடி வசைப்பாடுகிறார். Stephen King ridiculed Kubrick. Do you understand what we mean by horror genre? Your film looks like a car that has no engine. Yours is a Cadillac car. கார்லயே அந்த காலத்துல ரொம்ப உயர்ந்த வகை ரகம் அமெரிக்காவில Cadillac car. 6 டோர் இருக்கும், பிளாக் கலர்ல இருக்கும். வறண்டாவின் அந்த மூலையில இருந்து அந்த மூலை இருக்கும், அவ்வளவு நீளமா இருக்கும். ஒரு 5 இம்பாலாவை ஒன்னா சேர்ந்து எம்ஜிஆர் படத்துல பாத்துருக்கீங்க, ரெட்டா ஒரு கார் வரும் இம்பாலா. Stephen King says, your film looks like a Cadillac car, but it has no engine inside. People can sit inside it, but they cannot make the journey. Do you know what we mean by horror genre? இந்த அளவில் ஸ்டான்லி கியூபிரிக்கினுடைய படத்தை பற்றி ஒரு விமர்சனம் வைக்கிறார். என்னப்பா ஒரு நல்ல ஆராதனையை பத்தி இப்படி சொதப்பிட்டேன்னு. கியூபிரிக்கு ரொம்ப சிரிப்பு, படுபாவி, உனக்கு நான் சொன்னது புரியலையா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறார். நான் உனது கதையின் கதாபாத்திரங்களை ஒரு எக்ஸ்கியூஸ் என்ற அளவில் தான் பயன்படுத்தினேன். உனது கதையை ஒரு அவுட்லைனா தான் பயன்படுத்தினேன். அதுக்குள்ள நான் பல புதிய விஷயங்களை வைத்திருக்கிறேன். அது உனது கதை அல்ல, அது எனது கதை, இந்த நாட்டின் கதை, ஒரு வரலாற்றின் கதை. உனது நாவலை படித்தா இந்த புதிய பிரதிகள்லாம் தெரியாது, எனது படத்தை படித்தா இந்த புதிய பிரதிகள் உனக்கு தெரியும். புதிய பிரதிகள்னா in Stephen King's novel there is only one story, and that story concerns a family. That's it. In Stanley Kubrick's film, it is not the story of just a family or Jack Nicholson. It is the story of a nation. It is a story of the world. It is a story of 3 races. It has many stories inside one film. Secondly, what Kubrick wanted to break was what people were following as horror genre convention. திகில் படங்களை இப்படித்தான் உருவாக்க வேண்டும் என்ற முறைகளை உடைப்பதுதான் கியூபிரிக்கினுடைய நோக்கம். அவரது பல நோக்கங்களில் அதுவும் ஒன்று. ஒரு திகில் படத்தை இப்படி எடுக்கக்கூடாது, இப்படி எடுக்க வேண்டும். இதற்கு முன்னால் திகில் படங்கள்